Hi guys, welcome to our YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி லைவ் ட்ரேடிங்கோட லாஜிக் அப்புறம் அதோட ட்ரெண்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அதோட என்ட்ரி எக்ஸிட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி 1 hour சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாஜிக் நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ 1 hour சார்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஹையர் ஹை தான் போய்கிட்டுருக்கு, மீன்ஸ் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து டேரக்ஷன் கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்புன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்விங் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ரிட்ரேஸ்மெண்ட்டில் வரையும். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் இந்த சென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபிப் டூலில் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, இது செகண்ட் ஸ்விங்கு. ஸோ எப்பயுமே ஸ்விங்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்விங்ஸ் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 37,500 வந்து ஒரு குட் சப்போர்ட், 61.8 அது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு புல் பேக் கொடுத்து மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ ஐடியலாக என்ன பண்ணுவாங்க, இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்க. இந்த ரெட் கேண்டலுக்கு மேலே என்ட்ரி எடுத்துகிட்டு அவங்க இந்த மாதிரி அடுத்த டார்கெட் வந்து ஹிட் பண்ணுறாங்க, அதாவது 39,350 ஹிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்ட்ராடே லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராடே லாஜிக்கில் நம்ம பார்க்கும்போது நான் இந்த என்ட்ரி நான் எடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடுத்த டேயோட என்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த டே நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 9th February அன்றைக்கி நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலி நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 1-2 hours கன்சால்டேட் ஆகிடுச்சு, கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் கொடுச்சு. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஆகும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 hourல கன்சால்டேஷன் சரிங்களா, அதுவே 50 minutesல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும், ப்ளஸ் டபுள் டேப் ஃபார்ம் ஆகிருக்கும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால் நான் வந்து 38,000 எப்பயுமே வந்து இந்த மணி எடுப்பேன், இல்லை அட் த மணி எடுத்துருவேன், இல்லை ரொம்ப ஷூராக தெரியணும்னா மட்டும்தான் நான் அவுட் த மணி எடுப்பேன். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 38,600ஓட சிஇயை வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா டபுள் டேப்பு அதுக்கப்புறம் பிரேக்கெட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 170க்கு நான் இதை எடுத்துட்டு நான் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ இப்போ நான் ஆப்ஷன் சார்ட்ஸில் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ரேஞ்சு தான் நமக்கு கன்சல்டேஷன் ரேஞ்சு, இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ கன்சல்டேஷன் ஆன மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்னென்னா பிரேக்கெட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட்டில் தான் நான் வந்து 170 rupeesக்கு நான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 170 rupees எடுத்த மார்க்கெட் அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 200 rupees ப்ராஃபிட், 210 rupees ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதனால் நான் க்ளோஸ் பண்ணலை. ஸோ வந்து எனக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓவரால் ட்ரெண்ட் அப்பு, மார்க்கெட் வந்து ஃபுல் புல்லிஷாக நமக்கு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த பொசிஷனை வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய என்ட்ரி வந்து 175 rupees, என்னோடய எக்ஸிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. எனக்கு 100 rupees கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் ஹிட் பண்ணிடுவேன். ஸோ மோரல்லஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரு 75 to 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 80 to 100க்குள்ளே தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் நம்ம வந்து 80 to 90 பாயிண்ட்ஸ்க்கு தான் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 175 என்ட்ரி. ஸோ என்னோடய ஸ்விங்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்விங்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 78 வைக்கணும். ஸோ நான் வந்து 80 to 90 பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்க் எப்பயுமே எடுப்பேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த ரேஞ்சில் வச்சுட்டேன். 100 rupeesக்கு வந்தால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிற மாதிரி நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். ஸோ என்னோடய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், மார்க்கெட் வந்து 39,000 ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரீமியம் வந்து அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 170 rupeesக்கு நான் வாங்கின ப்ரீமியம் வந்து எவ்வளோக்கு எனக்கு டபுள் ஆகும்போது போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 340 rupeesக்கு போகும். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 340 rupees. ஸோ சப்போஸ் மார்க்கெட் நல்ல க்ரீன் கேண்டில் கொடுத்து மேலே ஏறிச்சு அப்படின்னா என்னோடய டார்கெட் வந்து ரவுண்ட் லெவலில் இருக்கும். ரவுண்ட் லெவல் எப்படின்னா 400, 450, 500 அதாவது மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நான் வச்சுருப்பேன். நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 1 hourல வந்து பிரேக்கெட் கொடுத்துச்சு. ஸோ 1 hour இதோட ஆப்ஷன் ப்ரீமியமோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் வரும். ஸோ ரவுண்ட்லேயே 600 வரைக்கும் வரும். நான் அது வரைக்கும் நான் வைக்கல ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் எடுத்துட்டேன். ஸோ 500 rupees 100 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸிட் எடுத்துட்டேன் 500 rupeesக்கு சரிங்களா. இப்போ நான் வாங்கினது வந்து 170 rupeesக்கு வாங்கினேன், செல் பண்ணது வந்து இந்த இடத்துல நான் செல் பண்ணிட்டேன். ஸோ நியர்லி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 330 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. அதுதான் வந்து இன்றைக்கான ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ராஃபிட்டு. இதோட இன்ஃபோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி பை வேல்யூ டோட்டலாக வந்து 8,500 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8,500 rupeesஸை வந்து
நான் என்ன பண்ணியிருக்கேன் 25,000 லைக் 16,500 ப்ராஃபிட் பிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து மோரலஸ் பார்த்தீங்கன்னா என்ன 200% ரிட்டர்னா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது 200% ரிட்டர்ன் நினைக்கிறத விட கான்செப்டை வந்து நீங்கள் பாருங்கள். எதனால் இந்த ப்ரீமியம் இவ்வளோ தூரம் போச்சு, எதனால் வந்து இந்த ப்ரீமியம் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படி யோசிங்க. இல்லைன்னா அப்போ 8,000 ரூபாய்க்கு 16,000 ரூபா சம்பாதிக்க முடியும் அந்த மைண்ட் செட்டில் எப்பயுமே வராதிங்க. கான்செப்டை ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணால் எடுக்கலாம். ஆனால் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இன்னொரு கான்செப்ட் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு, எல்லாமே படித்தா இது பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான லெவல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 38,600. ஸோ இந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான லெவல். மார்க்கெட் நேற்று இதோட பிரேக் கொடுத்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது மார்க்கெட் ஓப்பனிங் அப்போது இதுக்கு சைடில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்கும். அதுவே கேப் டவுனாக ஓப்பன் ஆகிடுச்சு என்னோட ஸ்டாப் ஈஸியாக ஹிட் ஆகிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்கிறனால நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து வின்னிங் ட்ரேடாக இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனனால உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு லாஜிக், இன்றைக்கான இன்ட்ராடேயோட லாஜிக். இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்ட்ராடே பண்ணேன். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து லாஜிக்ஸ் ஈஸியாக புரியும். எப்பயுமே ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கான்செப்ட் அண்ட் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்ன் டு ட்ரேட் யூடியூப் சேனல்.